வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த 2 months ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தது. ஸோ ரீசெண்டாக நான் வந்து இந்த எக்ஸாமை வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸாம் ரிசோர்ஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி AWS சர்டிஃபைட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஒரு அசோசியேட் லெவல் சர்டிஃபிகேட். ஸோ மார்க்கெட்டில் க்ளவுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெகக்னைஸ்டு சர்டிஃபிகேட் கூட சொல்லலாம். எக்ஸாம் ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அசோசியேட் லெவல் 130 minutes. ஸோ 2 hours and 10 minutes வந்து நம்ம இந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணோம். பட் ஐ ஃபீல் நான் எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது. பிகாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லெங்க்த்தியாக இருக்கும். ஸோ அதை நம்ம படித்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ டோட்டலாக 65 questions. ஸோ இந்த எக்ஸாம் கைட் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ த மினிமம் பாசிங் ஸ்கோர் இஸ் 720. ஸோ நம்ம வந்து அவுட் ஆஃப் 1000 வந்து நம்ம 720 எடுத்தால் தான் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 4 இம்பார்ட்டன்ட் டொமைன்ஸ் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட ஸ்டடி ரிசோர்ஸஸ் வந்து நம்ம இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். டிசைன் ரெசிலியன்ட் ஆர்கிடெக்சர்ஸ், டிசைன் ஹை பர்ஃபார்மிங் ஆர்கிடெக்சர்ஸ், டிசைன் செக்யூர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர், டிசைன் காஸ்ட் ஆப்டிமைஸ்டு ஆர்கிடெக்சர். ஸோ நம்ம எப்படி காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுன்னா, நீங்கள் இங்கே டொமைனில் வந்து இப்படி ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருப்பாங்க. மேபி இனிஷியல் டைமில் இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அனலிட்டிக்ஸ் ஃபீல்டு எடுத்துகிட்டு இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ இதை வந்து நான் ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிவிட்டு இதனோட ஹேண்ட்ஸ் ஆன் எல்லாமே வந்து நான் லேபில் செஞ்சு பார்த்தேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டாபிக்ஸ் கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ மேபி இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, AWS வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேலஞ்ச் என்னென்னா, இந்த சேலஞ்ச் என்ரோல் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து எக்ஸாம் ரெடினஸ் கோர்ஸ் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 6 hours கோர்ஸ். நம்ம அதை வந்து ஒன்ஸ் நம்ம வெல் ப்ரிப்பேர்ட்னா நம்ம அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணலாம். ப்ளஸ் வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட், அஃபிஷியல் ப்ராக்டிஸ் எக்ஸாமும் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு. நான் என்ரோல் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராக்டிஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 questions கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து 95% எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ த வெரி ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா AWS ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் சோர்ஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இங்கே ஜஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுறேங்க. ஸோ இங்கே எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும் மூலமாக உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிற கோர்ஸ் என்னென்னா ஆட்ரியன் கேண்ட்ரில். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா AWS கோர்சஸ்லாம் வந்து நிறைய விஷுவலாக வந்து நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இதில் வந்து ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் பண்டல் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அசோசியேட் லெவல் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் ரெண்டுமே நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். ஸோ பியூட்டி பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக 1 time பே தான். நீங்கள் 1 time வாங்கினீங்கன்னா இட்ஸ் ஆக்சஸ் ஃபார் லைஃப் டைம். ஸோ நீங்கள் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டான கான்செப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து க்ளவுட் குரு வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு ரிசோர்ஸாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நான் ஆக்சுவலாக வந்து கோர்ஸ் ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட்ஸ் லெங்க்தி கோர்ஸ் தான், 45 hours. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்ஸ்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 hours கிட்ட கண்டென்ட் இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ்லாம் வந்து இதில் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது. ப்ளஸ் இதில் வந்து எக்ஸாம் டிப்ஸோட ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ்க்கு கொடுப்பாங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரெண்டுத்துலேயுமே நான் வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு அப்பியர் ஆகிட்டு ஒரு 85% வரைக்கும் என்னால் எடுக்க முடிஞ்சது. ஸோ ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் இந்த வெப்சைட்டும் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து இதில் வந்து ஆக்சுவலாக ட்ரை பண்ணல. மேபி உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட் நீங்கள் ஸ்டில் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லைன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் இதுலேயும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நான் ஒரு டிப் கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன தான் வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறதுல தான் வந்து உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி யூசர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, EC2லாம் வந்து ஃப்ரீ டயரில் நிறைய மிஷின்ஸ்லாம் வந்து இன்ஸ்டன்சஸ்லாம் க்ரியேட் பண்ணி பாருங்கள். VPCயில் வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் தான் பாருங்கள். ஏன்னா VPC தான் வந்து ஒரு கன்ஃபியூசிங் பார்ட். டேட்டா பேஸ்லாம் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போய்ட்டு கன்சோலில் லாகின் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கூட ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் போகும்போது ரொம்ப ஈஸியாகும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து டீகப்ளிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் S3 பக்கெட்ஸில் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சர்வீசஸ் லிங்க் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா உங்களுக்கு அது ரொம்ப எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு எக்ஸாம்ஸில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து அப்படி தான் வந்தது. நிறைய சர்வீசஸை லிங்க் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்ஸ். உங்களுக்கு ஏதாவது அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ரீச் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்.